ஏய், யாரை கட்டிட்டு நீங்க வந்த? அம்மா. என்னடி நம்மா, வெளியே போ. உன்னை யார் இன்வைட் பண்ணா இந்த ஃபங்க்ஷனுக்கு? அத்தை, நான் தான் அவளை கூப்பிட்டேன். ப்ளீஸ் அத்தை, அவளும் இருக்கட்டும் நம்ம கூட. யார்டி நீ? நான் யாரையெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கணும் அவன் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா போதும். தேவையில்லாத குப்பைகள்லாம் அங்கே வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. வெளியே போ நீ ஃபர்ஸ்ட். அத்தை, எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட பூ மாதிரியும் ஒரு ஆளாக நிற்கட்டுமே. இதில் என்ன உங்களுக்கு? நீ யார்டி எனக்கு அட்வைஸ் பண்ணா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. இந்தாடி வெளியே போ. ப்ளீஸ்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பொண்ணோட வளகாப்பு மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. சே, பாவம் பூமாரி இப்படி கெஞ்ச வச்சுட்டாங்களே கடைசியில். எல்லாம் இந்த அஞ்சலியால் வந்துச்சு. பூமாரிக்கு வளகாப்பு நடத்தக்கூட ஆள் இல்லை, பாவம். ஒன்று இப்போ இவ வெளியே போகணும், இல்லை நான் அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போயிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நானே போயிடுறேன். ஏதாவது பண்ணணுமே இந்த அத்தைக்காரியை. பூமாரியே இப்படி வெளியே பற்றி விட்றாளே, இவளை என்ன பண்ணுறது? ஐடியா. அத்தை. என்னடி? அத்தை, கொஞ்சம் இங்கே வாங்க. சொல்லுடி, என்ன? பூமாரியை வெளியே பற்றி விடாதீங்க. ஏன் பற்றக்கூடாது? சுந்தரியோட மாப்பிள்ளை இப்போ இங்கே வர்றாரு. நீங்கள் சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சுந்தரியும் திருப்பியும் வாண்டான்னு சொல்லிட்டு போயிடுவார். இதான் நல்ல சந்தர்ப்பம். அவர் வர்ற டைம் ஆச்சு. இப்போ பார்த்து நீங்கள் பூமாரியை வெளியே பற்றுனீங்கன்னா அவ்வளோதான். அவர் அதை பார்த்துட்டு உங்களை மேலும் உங்கள் மேலே கோவம் தான் வரும். அதனால யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க அத்தை. அச்சச்சோ, அந்த மனுஷன் வேறு வர்றாரா? சுந்தரி வேறு 6 மாதத்துக்கு மேலே நம்ம வீட்டிலே கிடக்குறா. அவள் வீட்டுக்கு போகணும்ல, என்ன பண்ணுறது? சரி, இருந்து தொலையட்டும், வேற என்ன பண்ண? சரி இரு, கொஞ்ச நேரத்தில் போயிடு. உட்காந்து சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதே, புரியுதா இல்லையா? திமிர் பிடிச்சவன். சாப்பிட வந்திருக்காங்க இங்கே. என்னவோ பூமாரி வீட்டில் சாப்பாடே இல்லாத மாதிரி இவ தான் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களுக்குலாம். இல்லைம்மா, சாப்பிட்டலாம் நான் வரல. நான் சின்ன பொண்ணோட வளகாப்பு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். பார்த்துட்டு நானே போயிடுறேன். சுந்தரி, நீ வளையல் போட்டு விடுமா ஃபர்ஸ்ட்டு. இந்த கிழவிக்கு எப்படி திமிர் இருக்கும்? நான் ஒரு ஆள் குத்துக்கல் மாதிரி நிற்கிறேன், என்ன வளையல் கூட்டு விட சொல்லாமல் அவள் பொண்ணை போட சொல்கிறா. முதல்ல வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சின்ன பொண்ணோட அம்மா இருக்கையில் இவ எப்படி ஃபஸ்ட்டு போட முடியும்? அவங்க வந்து ஃபஸ்ட்டு போடட்டும், சும்மா இருங்க. ஏண்டி, உன் வேலையை பார்த்துட்டு நிற்கிறியா? என் மருமகளுக்கு யாரை விட்டு வளையல் போட சொல்லணும்னு எனக்கு தெரியும், சரியா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு நில்லு. இல்லை, மண்டபத்தை இருந்து வெளியே போ. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். இதுகிட்ட எதுவும் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. என்ன, நமக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் பூமாரி, என்னாச்சு? பூமாரி எந்திரி. பூமாரி, எனக்கு வயிறு வலிக்குது, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. நினைச்சேன் இவ வரையிலே இந்த இதை நிப்பாட்டத்துக்காக தான் திட்டம் போட்டு வருவான்ட்டு. ஏமா அத்தைக்காரி, தூக்கிட்டு போமா. சே, ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை? கொஞ்சம் பொறுமையா இரு பூமாரி, இப்போ போயிடலாம். ஏங்க தூக்குங்க, வாங்க போகலாம். என்னது, நான் தூக்கணுமா? நான் ஏன் தூக்கணும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? அவ வலியால துடிச்சிட்டு இருக்கா, வாங்குங்க. என் பையன் எதுக்கடி வரணும்? அவனை வாண்டான்னு சொல்லிட்டு தானே வேற யாரையோ கல்யாணம் பண்ணா நல்லா படட்டும். ஏமா அத்தைக்காரி, தூக்கிட்டு போறியா இல்லையா? நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை முடிக்கணும் ஒழுங்கா. சே, மனசாட்சி இல்லாதவங்க. ஃபங்க்ஷன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அத்தை தூக்கு அத்தை, போவோம். ஆமாம், ஃபங்க்ஷனா முக்கியம்? வயிறு வலியால் ஒரு பொண்ணு துடிச்சிட்டு இருக்கா, அதை விட்டுட்டு ஃபங்க்ஷன் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? பூமாரி, வாங்க பூமாரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அத்தை வாங்க அத்தை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். சரிம்மா. கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வர்றேன். சின்ன பொண்ணு, நீ ஷாக் ஆகாத. நீ வெளியே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ. எப்படிக்கா பூமாரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் எப்படிக்கா ரெஸ்ட் எடுக்கிறது? அட போ சின்ன பொண்ணு. அக்கா, டாக்டர் வந்துருவாங்கல்ல, என்னன்ட்டு வெளியே வந்து சொல்லுங்கக்கா, நான் வெளியே உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நீ போ. டாக்டர், சீக்கிரம் பாருங்க டாக்டர், ரொம்ப வலியால் துடிக்கிறா. சரிம்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க 2 பேரும். ஓகே டாக்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.